காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். சரிடி செல்லம், அப்போ நான் கிளம்பிட்டா? என்னது கிளம்புறியா? இப்பதானடா வந்த, அதுக்குள்ள கிளம்புறேன்ற? ஆமாடி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு. எப்பவுமே உன் கூடவே இருக்கணும், உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் என் கூடவே வச்சுக்கிறதுக்காக எனக்கு வெளியில் நிறையா வேலை இருக்கு. அதனால அதை போய் நான் பார்க்கணும். நாளைக்கு உன் கூடயே இருக்கேன், ஓகேவா? ஏய் போடா, கொஞ்ச நேரம். இப்பதானே வந்த, ஒரு 1/2 நாள் கூட ஆகல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இல்லடி செல்லம், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி 3:30 ஆகுது, டிராஃபிக் ஆயிடும் அப்புறம் போனால். அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு டைம் ஃபுல்லாக உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏய் போடா, நாளைக்கு தான் எங்களுக்கு காலேஜ் ஆச்சே. ஆமாம், நாளைக்கு எல்லாருக்கும் காலேஜ் ஓப்பனிங் ஆகுதோ? அது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. எனக்கும் தான் நாளைக்கு காலேஜ். சரி பரவாயில்ல, காலேஜ் போயிட்டு வந்துட்டு நான் உன்னை பார்க்க வரேன், ஓகேவா? எப்படியும் நாளைக்கு உன்னை சித்தவனை தானே கொண்டு போய் விடுவார். ஆமாம், மாமா தான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நீ ஒன்றும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் அச்சுட்டு சொல்ல. அச்சு இங்கே தானே இருக்கான். நல்ல வேலை, அதனால தான் உங்கள் 3 பேரையும் ஒரே காலேஜில் சேர்த்து விட்டது. ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது கிண்டல் பண்ணுறாங்க பசங்க அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ண கூட அவசியம் இல்லை. அச்சு கூட சொல்லினா அவனே பார்த்துப்பான், ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. செல்லம் இல்லை, சொன்னா கேள்வி. சாட்டர்டே சண்டே வரேன், நம்ம எங்கேயாவது வெளில போகலாம், ஓகேவா? இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும். ஓ, பர்த்டே சர்ப்ரைஸ்க்கான வேலையெல்லாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு போல. என்னது பர்த்டே சர்ப்ரைஸா? யாருக்கு? உனக்கா? அது ஏண்டி நீ வேற? அதெல்லாம் இல்லடி, எனக்கு அம்மா வேலை கொடுத்துருந்தாங்க, அந்த வேலையை பார்க்கணுன்னு. நீ ரொம்ப தான் ஆசைப்படுற. உங்களுக்கு பர்த்டே வேற சர்ப்ரைஸ் பண்ணுமோ? ஓடி போயிடுங்கிட்டு. ஏய் ஃப்ராடுக்கார, நல்லா பச்சையாகவே தெரியுது நீ ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன்னா. என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் என் பர்த்டேக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆமாம் ஆமாம், இந்த மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சி ஓடு. நடிக்காத, எனக்கு தான் தெரியுமே. நீ ஏதானே சொன்ன? அதாண்டி, உன்னை பார்த்தா உங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியல. அதுவும் இந்த கண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கவே, நான் என்ன மறைக்கணும், என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும், அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொட்டிடுறேன். என்ன கண்ணுடி இது? ஹியூமனோட கண்ணு தான். பாரு, ஹியூமன் கண்ணு இல்லடி, இது என் மகாராணியோட கண்ணு. எப்படி பேசிட்டே இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இருந்துருவில்ல? பாத்தியா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. சரி செல்லம், நான் கிளம்புறேன். உன்னை கூப்பிட நான் வரமாட்டேன். தர்ஷாவும் அப்புறம் அர்ஜுனும் வருவாங்க. நீங்கள் 2 பேரும் வந்துருங்க, ஓகேவா? எங்க வரணும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அவங்க கூட்டிட்டு வருவாங்க, நீங்கள் வாங்க. ஏய் மாமா அத்தை அவங்க விட மாட்டாங்க. டோ வரடி செல்லம், நாங்கள் சித்து அண்ணா கிட்ட எல்லாமே பேசிட்டோம், ஓகேவா? அதனால நீ சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க கூட வா, ஓகேவா? என்னடா பர்த்டே சர்ப்ரைஸ்னா என்ன கேட்குறது? கண்டிப்பாக கட் பண்ணுவீங்க. அப்போ கிராண்டான ட்ரெஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அக்கா வேற 2-3 ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கா, மினிக்காமல் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் அதில் தான் ஒன்று போட்டு வரேன். நோ வே, நீ சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டு வரணும். அதுவும் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் நீ இப்போ போடக்கூடாது. நீ சிம்பிளாக ஒரு சுடி போட்டு வா, இல்லை ஏதாவது ஒன்று இஷ்டம் ஏதாவது ஒன்று போட்டு வா, ஓகே? சரி ஓகே. சரி அப்போ கிளம்பிட்டா? என்ன தர்ஷன் அண்ணனும் அப்புறம் அச்சுவும் மேலே வரவே இல்லை, அவங்கள பார்க்கணுமே. ஆமாடி, டைம் அதில் அவங்ககிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். 1/2 hour தாண்டா, அதுக்கப்புறம் கிளம்பிடணும்னு. அதோட என்னை விட அவங்க தான் பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருக்கானுங்க. அதனால கீழே வந்து பாரு, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரி அப்போ கீழே போகலாம். போதாண்டி பட்டுக்குட்டி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருப்பேன், உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா, காதல். அத்தாச்சி ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம காயு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் ராக்கு, அவங்க சொல்லும் போது எனக்கு நல்ல கொள்ளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷம். அதை விட அவங்க அண்ணனுக்கு மேலே கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏக்கா கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் இருக்குமா? ஆமாம்மா, 4 மாதம் முடிய போகுது. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாம் கரெக்டாக சொன்னோம்மா. இப்போ உள்ள பசங்களுக்குலாம் குழந்தை பெற்றுக்க ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே இருக்குது. சீக்கிரமே குழந்தை பிறக்குதுன்னா அது கடவுளோட அருள் தான். சரியா சொன்ன சாந்தி. இதே மாதிரி சீக்கிரமே என் பெரிய பொண்ணுக்கும் நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
என்ன தாச்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நம்ம வித்யாவும் சீக்கிரமே அம்மா பாப்பா, சரிங்களா? ஆமாக்கா, என்ன வயசாகுது, எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே. ஆமா, இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்கக்கா. சரி, நீங்க பிள்ளைய பார்க்க போகலையா? ஆமாம்மா, போகலான்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் இது முகூர்த்த டைமில், அதனால அவருக்கு வேலை வேலை வேலைன்னு ஆர்டர்னு அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. கல்யாண ஆர்டரு, பிறந்தநாள் ஆர்டரு, நிச்சயதார்த்த ஆர்டர்னு நிறையா இருக்கான். அதனால இந்த மாதம் எங்கேயுமே நகர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் போயிட்டு வர முடியாது. அதனால அடுத்த மாதம் போகலான் இருக்கேம்மா. சரிங்க தாச்சி, அப்போ அடுத்த மாதமே எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம். வித்யா கிட்ட பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? பேசினாராக்கு. அவளுக்கும் வேலை இருக்கான், அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் வேலை இருக்கு போல், காசை கடைசியாமே. அதனால அவளும் அடுத்த மாதம் எல்லாருமே ஒன்றா போகலான்னு சொல்லியிருக்கா. அதுதான் கரெக்டு. பேசாமல் எல்லாரும் ஒன்றா கார் எடுத்து போயிட்டு வந்துடுங்க. ஆமாம்மா. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரீட் எங்க? நானே பார்த்தேன், என்னடா உமா வாயை கட்டிட்டு இருக்காள் இவ்வளோ நேரம்னு. ஏதாவது வாயை திறந்து கேட்பா. அதுவும் சோறு ஐட்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி கேட்டுட்டா பாரு. என்னல ராக்கு, அப்புறம் ஏதாவது விசேஷம்னா ட்ரீட்டு தானே கேட்கணும். ஓ அப்படியா? அப்போ ட்ரீட்னா எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். குடிச்சிட்டு ட்ரீட்டை முடிச்சிடலாமா? போல, இதெல்லாம் ஒரு ட்ரீட்டா? அண்ணன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் பறக்கிறது, ஓட்டுறது, ஆட்டுறது எல்லாத்தையும் கொண்டாந்து போட போறாரு. நம்ம சாப்பிட்டு போறோம், அதானே ட்ரீட்டு. பத்தியா, சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்காங்க. ஆமா, கரெக்டா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும். விளங்கும். சரி சரி, அவளை கலாய்க்காதீங்க. உமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நைட்டு வரும்போது அவர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவார் ரெஸ்டாரண்ட்லேருந்து. நீங்கள் எல்லாருமே இங்கேயே சாப்பிட்றலாம் இன்னைக்கு, ஓகேவா? வீட்டில் யாரும் சமைக்க வேண்டாம். அத்தாச்சி, இவ ஒரு ஆளுன்னு அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் தாச்சி. இல்லை ராக்கு, வாய் விட்டு கேட்டா. அதோட என் வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. கண்டிப்பாக அவள் கேட்குறது நியாயம் தானே. பத்தியா, கோமாக்கா கரெக்டாக பேசுவாங்க. சரிங்கக்கா. அப்புறம் பிங்கி, மலர் அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரே ஜாலி தான் போல. எனக்கு தான் பிள்ளை இல்லாமல் ஒரு மாதிரி வெறியர்னு இருக்கு. ஆமாம், நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் டெய்லி உட்காந்து உங்கள் கூட காலையிலே நைட்டு சாயங்காலம்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான்மா. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகும்போது பிள்ளை இல்லையேன்னு எனக்கு ஒரு ஏக்கம். எனக்கு இல்லை, அவருக்கு அதை விட. அதனாலேயே ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக தான் வராரு. நான் மட்டும் கிடக்குறேன்னா இன்னும் கடுப்பாக இருக்கு. அதான் ராக்கு உங்கள் கூட தானே இருக்கா? எங்கே உமாக்கா, என்னால் இருக்க முடியுது. இவன் வேற 10th, இவனை டியூஷன் அனுப்பணும். திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பாகுபாடு பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது நேரம். இவங்க கூட கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உங்கள் பிள்ளைங்க எல்லார்ட்டையும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக சொல்லிட்டேன். ஆனால் என்னால் அவ்வளோ கூட இருந்தெல்லாம் பார்த்துக்க முடியலக்கா. அதெல்லாம் போய் சொல்கிறா. அதெல்லாம் என் கூட தான் இருக்கா, என்னை நல்லா தான் பார்த்துக்கிறா. இவன் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் தான் பார்க்குறேனே. அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறா ராக்கு. ஆமாம், நாளைக்கு நம்ம பிங்கிக்கு பிறந்த நாள்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், நாளைக்கு தான் பிறந்தநாள் பிள்ளைக்கு. காயோ தான் 2-3 ட்ரெஸ்ஸே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம் 2 பேரும். அப்புறம் மினி எடுத்து கொடுத்தாலாம். அதுவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாம், மினின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. பரவாயில்ல, நம்ம பிள்ளை எல்லார் வாழ்க்கையும் சேவ் பண்ணுறா. ஆமாம், அதெல்லாம் கேட்கும்போது என் ஈருக்குள்ளேயே ஆடிடுச்சுரி. இருக்கா, என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னாச்சு ராக்கு? அது ஒன்றும் இல்லை சாந்தியக்கா, நம்ம மினி இருக்கால்ல, அவங்க மாமியார் நாத்தனார் சேர்ந்து மினிக்கு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுக்கு, ஷாம் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு மினியை பழி வாங்கணுன்னு அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் சேர்ந்து மினியை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதை பிங்கியும் மலரும் தான் கண்டுபிடிச்சி எல்லார்ட்டையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? மினி மாமியார் மினியை கொடுமைப்படுத்தினாங்களா? ஆமாக்கா, அது ஒரு 4 மாதமாகவே அதான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே நடந்துட்டுருக்கு. அப்புறம் இவங்க பசங்க தான் கண்டுபிடிச்சி எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லியிருக்காங்க. என்னடி சொல்ற? அந்த அம்மா பார்த்தா அப்படிலாம் தெரியாதே. ஏய், அந்த அம்மா நல்லம்மா தாண்டி. அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அப்படி ஆடியிருக்காங்க அவங்களும். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுல்ல. நம்ம பிங்கி தான் எல்லாமே பண்ணாலா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பிங்கியும் மலரும் தான் அவங்கள வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வச்சு அது வீடியோ எடுத்து எல்லாட்டையும் காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியான பிள்ளைங்களா தான் இருக்குங்க. பின்ன எங்கள் வீட்டு வாரிசாச்சே. அதுவும் சரிதான். சரி சரி, எல்லாம் நல்ல விஷயமா நடந்திருக்கு. இப்போ எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது எடுத்துட்டு வாங்கக்கா, போங்க. அதான் நான் பார்த்தேன், இன்னும் வாய மூடிட்டு இருக்காளேன்னு பார்த்தேன். கேட்டுட்டால? சரி, உள்ளே வாங்க. இங்கேயே உட்காந்துட்டு உள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிடலாவா? அதுவும் சரிதான். இங்கே கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்கு. நம்ம உள்ளே போயிடலாம். சரி, வாராக்கு, வா சாந்தி, உள்ளே போவோம். சரிங்கக்கா. அப்பப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இல்லை, நீ நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி தங்க வர போகிறாங்க. ஆமாம்மா, அந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கவே முடியல. அவளை போய் உடனே பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் எனக்குமே அவளை போய் பார்க்கணும், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. எங்கே நீங்களாம் அடுத்த மாதம் போகலான்னு சொல்லிட்டீங்க. ஆமாம்மா, எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. அங்கே மாமாவுக்கும் வேலை இருக்குது, அவரும் பிஸியாக இருக்காரு. எனக்கும் மந்த் நானும் பிஸியாக இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஒரு வாரம் கூட போய் இருந்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் கூட்டிட்டு போவில்லண்ணா? கண்டிப்பாக போகலாம்டா. எனக்கு இப்பவே போகணும் தான் தோணுது ஷாம். இல்லைன்னா அவங்கெல்லாம் அடுத்த மாதம் போய் பார்க்கட்டும், நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமாம்மா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அத்தை. பேசாமல் நீங்கள், நான், அப்புறம் இவ, அப்புறம் அம்மா, அத்தை எல்லாரும் போய் பார்த்துட்டு வரட்டும். அப்புறம் அப்பா இவரெல்லாம் நான் அடுத்த மாதம் போய் பார்க்கட்டும். ஏஹே, அதெல்லாம் சரி வராது. நான் உன்னை வீட்டிலாம் இருக்க முடியாது, சும்மா இரு. ஓஹோ, நீ விட்டுட்டு இருக்க முடியாதா சார்? ஆனத்தை வாங்குறான் பாத்தியாம்மா, உன் பிள்ளைக்கு உன் மருமகளை விட்டுட்டு இருக்க முடியாதாம்மா. ஹே, சும்மா இரு, ஏதோ ஃப்ளோவில் வந்துடுச்சு, அதை வச்சு வேறவா கலாய்ப்பா. இப்படி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்போவுமே இப்படியே தான் இருப்போம், கவலைப்படாத. அம்மாடி. சொல்லுங்க அத்தை. உன் முகத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்குமா, அது எனக்கு தெரியுது. ஆனா உள்ளேயும் கொஞ்சம் வருத்தம் இருக்குல்ல? அத்தம்மா, அவங்களுக்கே வருத்தம் இருக்க போதுமா? இல்லம்மா, எனக்கு நல்லாவே தெரியுது. ஏண்டா தங்கம், நீ கொஞ்சம் கவலையில தானே இருக்க? இல்லை சார், நான் ஏன் கவலையில் இருக்க போகிறேன்? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அதை தாண்டி நான் வேறு எதுவும் யோசிக்கல. சரிதாம்மா, குழந்தை பிறக்க போது அதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷமாக இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதில் நான் தப்பு சொல்லலை. ஆனால் உனக்குள்ள ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது, அப்படி தானே? என்னம்மா, அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? இல்லை, எனக்கு ஒரு பொண்ணா நல்லாவே புரியுது, அம்மாவாவும் நல்லாவே புரியுது. அத்தை, அது நான் உன்னையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சீக்கிரமே. உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமே நீயும் அம்மாவாவ, சரியா? என்னடா, நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள் தானே கல்யாணம் ஆச்சு, தங்கச்சிக்கு நமக்கும். ஆனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலேன்னு உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் உனக்கு இருக்குது. ஆனால் அது எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமே நீயும் அம்மாவாவ, கூடிய சீக்கிரமே வேணா பாரு. அதுவே உனக்கு பின்னாடி ப்ராப்ளம் ஆகுமா? நீ மைண்ட் ஃப்ரீயாக விட்டு பிறக்கும்போது கண்டிப்பாக பாப்பா பிறப்பாங்க, சரியா? நாங்களே ஃப்ரீயாக தானே இருக்கோம், நீயும் அந்த மாதிரி ஃப்ரீயாக இரு. அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கும் ஒரு மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள் தானே கல்யாணம் ஆச்சு. என் தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நமக்கு இன்னும் எதுவும் ஆகலையே அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலைன்னு சொல்கிறத விட பயம் இருக்கு அத்தை. நீ அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. நீ சீக்கிரமே உங்கள் வீட்டிலே பாப்பா வருவாங்க. இதை இவகிட்ட நான் இவ்வளோ டைம் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா இப்போ இல்லைம்மா, இப்போ ஒரு 2 மாசத்துல இருந்தே இப்போ தான் புலம்பிட்டு இருக்கா. என்ன, நீ கல்யாணம் ஆகி உங்களுக்கு 4-5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆயிடுச்சா? 4 மாதம் தானே அண்ணி ஆகுது, அதுக்கே நீ? இல்லைடா, 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. பத்தியா, இந்த மாதிரி நீ யோசிச்சுட்டு இருந்தாதான் உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும், குழந்தை நிற்கிறதுல பிரச்சனையாகும். இதெல்லாம் ஃப்ரீயாக விடு. இப்போ காய் குழந்தை பிறக்கும்போது அதை நினச்சி சந்தோஷமா இரு. உன் குழந்தை பிறக்கும் போது பிறக்கும். சரிங்க த, நீங்கள் சொல்கிறது சரிதான். இவளுக்கு எவ்வளோ தடவை தான் நானும் சொல்றது, புத்திலே எட்ட மாட்டுது. சரி விடுண்ணா, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. என்ன கஷ்டமோ. அண்ணி, நான் இருக்கேன் அண்ணி. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, ஓகேவா? சரிடாம்மா. என்னடா, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டீங்க? ஆமாம், கரெக்ட் டைமுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால தான் கரெக்டாக வந்துட்டோம். பரவாயில்ல. அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் டாப் சீக்ரெட். சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு ரிவீல் பண்ணுறோம். அடே, பர்த்டே பேபிக்கு தானே சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கடா. அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க? ஆமாம், சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கே தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னு சத்தியமாக தெரியாது. அப்போது இந்த சர்ப்ரைஸ் பிளானோட ஏற்பாடு அகில் போல. இதில் எல்லாரோட பிளானுமே இருக்குது. சர்ப்ரைஸ்க்கான வேலையும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். பட் மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து அகில். டே, என்னமோ பிள்ளைங்களை பார்த்து கூட்டிகிட்டு வந்து பத்திரமா விட்டுருங்க, எல்லாம் கொண்டு போடுவேன், பார்த்துக்கோங்க. என்ன, நான் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? டேய், நம்பிக்கை இல்லாமல் எப்படிதான் நான் விடுவேன்? காய் கூட வேணும்னு சொன்னா, நான் அவள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விடுறேன். அதனால பத்திரமா கொண்டு வந்து விடுங்கடான்னு சொல்கிறேன். ஆமாம், என் தங்கச்சியும் சரி உங்கள் தங்கச்சியும் சரி பத்திரமா கொண்டாந்து நாங்கள் இங்கே விட்டுறோம், ஓகேவா? சரிடா, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க, ஓகேவா? கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். இப்படி பேசிட்டு இருந்தா லேட் ஆகிடும். நீங்கள் அவங்க 2 பேர் கூப்பிடுங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி, ஓகே, இருங்க கூப்பிட்றேன். பிங்கி, மலர், எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, அர்ஜுனும் தர்ஷனும் வந்திருக்காங்க. இதை வந்துட்டேண்ணா. கேட்டுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்தில் இல்லை, இதை வந்துட்டாங்க. ஹாய் செல்லம், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மாமா. ஹே பர்த்டே கேர்ள், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ அண்ணா. என்ன இப்போ நான் இப்போ பர்த்டே விஷ் பண்ணுமா? என்னையும் பார்க்குறேன். போடா. சரி, ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டி லூஸு. தேங்க்யூடா. சரிடாம்மா, இவங்களோட போயிட்டு பத்திரமா வந்துடுறீங்களா? சரிங்க மாமா. காய்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல?
எல்லாத்தையுமே நான் பேசிட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. மலரு பார்த்து பத்திரம். ம் சரிங்கண்ணா. டேய் மறுபடியும் சொல்றேன், பசங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வாங்க. நீங்களும் பத்திரமா வாங்க, ஓகேவா? ம் சரிங்கண்ணா. அப்போ போலாமா தங்கச்சி? ம் போலாண்ணா. ஹே இந்தடி மித்ரா. டி என்னடா அது பீச் மாதிரி இருக்கு? ஆமா, இங்கே தான் அகில் கூட்டு வர சொன்னா. இங்கே தான் உனக்கான சர்ப்ரைஸ். ஏதோ என்ட்ரன்ஸ்ல தெரியல. ம் தெரியுது. அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்தா இது அவனோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட், உனக்கு தர சொன்னான். என்னடா இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு நீ அதோ அந்த ரூம்ல போய் பாரு, உனக்கு தெரியும். சரி நான் போய் பார்க்குறேன். மேடம் மேடம், இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போங்க. இந்த கிஃப்ட்ல தான் மேட்ரே இருக்கு. நீங்க பாட்டுக்கு போறீங்க. சரி கொடு. இதுல என்னடா இருக்கு? சரி ஓகே, சொன்னா தானே புரியும். ஓகேம்மா, இதுல உனக்கு பர்த்டே ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு வா. அதோ அந்த ரூம்ல. பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸா? ஆமா, அகில் எடுத்து கொடுத்துருக்கான். உன்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட், போய் போட்டு வா. சரி ஓகே வா மலரு. ம் போலாண்டி. போயிட்டாங்க. ஏண்டா? என்ன மாமா, இப்போ அகில் ப்ரப்போஸ் பண்ண போறான். அதை என் தங்கச்சி ஏத்துப்பால? 100%. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா பத்தி. மித்ரா பார்க்கும்போதே தெரியுது, அவன் மனசுல என் அண்ணா தான் முழுக்க முழுக்க இருக்காரு. எப்போ அவன் சொல்லுவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் சொன்னோடனே அக்செப்ட் பண்ணிடுவான். வேணும்னு பாருங்களேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான், அழகா பண்ணியிருக்கான்ல. நம்ம ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணோம். ஐடியா எல்லாமே அவனோடது. நல்லா இருக்குல்லடா? கரெக்டாக சொன்னீங்க மாமா. என்ட்ரன்ஸே பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. ஆமாடா, இது நம்ம பண்ணும்போது கிளம்பிட்டோம்ல. ஆமாம், இது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவளை கூப்பிட்றதுக்காக போனோம். இப்போ வந்து பார்க்கும்போது அழகா இருக்கு. ஹார்ட்லேயே ரோஸ் சூப்பராக இருக்குல்ல? டேய், ஹார்ட்லேயே ரோஸ் இல்லடா, ரோஸ்லேயே ஹார்ட்டு. ஆமாம் ஆமாம். இங்கே அண்ணன் எக்ஸைட் ஆகுறாரா இல்லை மித்ரா எக்ஸைட் ஆகுறாராலாம் தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்ப்பா. பாடுறா. ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி ஏன் அப்படி பெற்று வச்சிருக்கீங்கன்னு சத்தியமாக தெரில. நானாடா பெற்றிருக்கேன்? உங்களை சொல்ல, அத்தை மாமா தான் சொல்கிறேன். அவள் என்ன பாடுபடுத்தா நம்ம கிளம்பும் போது. ஐயோ, குழந்தை மாதிரி நானும் எங்கே போனாலும் நானும் வரேன்னு கிளம்பிடுறா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவளுக்கு அகில் மேலே லவ். ஆனால் எப்படி மாமா இவ்வளோ நல்ல அண்ணனா இருக்கீங்க? உங்கள் தங்கச்சி லவ் பண்ணுற பையன் இன்னொரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற லெவல் மாமா. டே, யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, யார் மனசில் இருக்காங்களோ அவங்க தானே சேர்ந்தா கரெக்டாக இருக்கும். தப்பாக சேர்ந்தா நல்லா இருக்குமா? வேற லெவல் மாமா, வேற லெவல். ஹாட்ஸ்அப். சரி ரொம்ப புகழாத. வந்துட்டாங்க பாரு. வாவ், அண்ணன் செலெக்ஷன் அழகா இருக்கே. சூப்பராக இருக்குடி ட்ரெஸ்ஸு. ம் தேங்க்யூ. சரிம்மா, போகலாமா? இல்லை ம் போலாண்ணா. என்னம்மா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சைலண்டாகவே வர. என்னதா? ஏதோ இந்த டெக்கரேஷன்லாம் உனக்காக ஈவினிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ம் பிடிச்சிருக்கு. அது ஏன் மூஞ்ச உருன்னு வச்சு சொல்ற? கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆவ, சிரிப்பேன்னு நினச்சோம். நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அகில் எங்க? அவரை தானே பார்க்க போகிறோம், போகலாம் வா. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு 80 இல்லை 95% புரிஞ்சிருக்குமே. ம் கரெக்டாக சொன்ன அர்ஜுன், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ கூட சிரிப்பு இல்லையடி? அகில பார்க்குற வரைக்கும் வராதுடா. உனக்கு அகில பார்க்குற வரைக்கும் வராது. அவன் ஏன் அப்படி இருக்கா? ஏமா நீ ஏன் அப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தர்ஷன். அவ ஒரு சோடா புட்டி. விடு உன் பர்த்டேக்கு இதை விட சூப்பராக பண்ணிடலாம். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போடா கம்முன்னு. என்ன இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இல்லை? சேம் டவுட்டுடா. போலாமா? போலாமா வா. ஒரு கீரலே விழுந்ததே தெரியாமல. ரொம்ப வாயிடுச்சு போயிட்டு போல. ஆமாடா அர்ஜுன், வாயடிச்சு தான் போயிட்டேன். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டியே. இல்லைண்ணா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. பிங்கி, சரி போகலாம் வாங்க. இரு அகில பார்க்கணும் அப்படி தானே? என்னென்ன பார்க்கலாம் வா. அகில் எங்காச்சோ? இருமா, ஹீரோலாம் டப்புன்னு காமிச்சிட முடியுமா? கொஞ்சம் லேட்டாக சஸ்பென்ஸாக அப்படியே சர்ப்ரைஸாக தான் காட்டணும். அப்படியே திரும்பி அங்கே பாரு. எனக்கு ஒன்றும் தெரில. எப்படி தெரியும்? நாங்கள் தான் லைட் ஆஃப் பண்ணியிருக்கோமே. நீ அங்கே போனதுக்கப்புறம் தான் லைட் ஆன் ஆகும். இனிமே நீ மட்டும்தான் போகணும். நாங்கள் 3 பேர் இங்கே தான் இருக்கணும். சரிங்கண்ணா, நான் போகிறேன். பிங்கி யோசிச்சு வாய மூடிட்டு நில்லு. ஏய், என்ன எங்களை பார்த்துட்டு இருக்க? அங்கே பாரு. என்னாச்சு மலரு, ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. சரி அங்கே பாரு, பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று நடக்க போகுது. ம் டெடி அச்சோ, லைட் ஆன் பண்ண சொல்லவா? கரெக்டாக போய் நின்றுட்டா. சொல்லுங்க மாமா. ஏய், லைட்ஸ் ஆன், லைட்ஸ். பரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. எனக்கென வந்த தேவதையே, சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கோழ வரும்
நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையென ராமன் கொண்ட சீதையென தினந்தோறும் அர்ச்சனைதான் எனக்கு வேறு வேலை இல்லை கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா இனி கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா இனி கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏனையடி தாலியே தேவையில்லை நீ தாயே பொஞ்சாதே தாம்போலும் தேவையில்லை நீ தாயே சரிபாதே உறவோடு பிறந்தது உயிரோடு கலந்தது மாமாம் நீதானே அடி செதுக்கி நீ தாய் மாம சீதனமே உன்னை நினைச்சு நான் மெழுகாக உருகிறேன் உன்னை உருக்கே என்னடா ஒரு புக்கே நீட்டிட்டு பாட்டா பாடிட்டு இருக்கானே எதுவுமே பேசாம என்ன ஷாக்ல இருக்கியா ஆ என்னடி ஷாக்ல இருந்து என்ன வெள்ள போல ஆமாம் அகில், இன்னும் நான் ஷாக்லேருந்து வெளியே வரல. சரி பொறுமையா வெளியில வா. அதுக்கு முன்னாடி என் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உன்கிட்ட கொட்டிடுறேன். மித்ரா, நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. உன்னை நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவில். அப்பத்துலேருந்து நீ மட்டும் ஏதோ என்ன பண்ணிகிட்டே இருந்த. அது எனக்கு சொல்லவே தெரில. நான் அச்சுட்ட புலம்பிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியலடான்னு. ஆனால் உன்னை எப்போ உங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தனோ என் கையில் வந்து அப்படியே ஏதோ ஒரு பொக்கிஷம் என் கையில் வந்து விழுந்த மாதிரி இருந்தது. உன் கண்ணை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே அந்த நிமிஷமே நான் உனக்குள்ளே வந்துட்டேன். நீ எனக்குள்ளே முழுசாக வந்துட்ட. அதை எப்போ சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்னை வந்து நீ ஹக் பண்ண பார்த்தியா, அப்போ எனக்கு முழுசாக புரிஞ்சுது. நீ தாண்டி எனக்குன்னு கடவுள் அனுப்பிச்சி வச்ச பொண்ணு, எனக்காக அனுப்பிச்சி வச்ச பொண்ணு நீ தாண்டின்னு புரிஞ்சுது. அந்த செகண்ட்லேருந்து ஒன்று காதலிக்க ஆரம்பித்தேன். இந்த செகண்ட் வரை காதலிச்சிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம கிளவி ஆனால் கூட நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்டி. நம்ம 2 பேர் லவ் மாதிரி வேறு எந்த லவ்வுமே இருக்காது அப்படின்னு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறமும் லவ் பண்ணுவேன், எப்போவுமே லவ் பண்ணுவேன்டி. எல்லோரும் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போகிறது கிடையாது. will you marry me பொண்டாட்டி? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. எனக்கு புரியுதுடி, நீ நர்வஸாக இருக்க. நீ எப்படி என் மனசில் இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் உன் மனசில் இருக்கேன்னு நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன் மித்ரா. நீ என்னோட மகாராணி. என்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நீ என்னோட மகாராணியாக மட்டும்தான் இருப்ப. நீ தர்ஷினி அம்மா இவங்களை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். என்னை தாண்டி தான் எதுவாக இருந்தாலுமே உன்கிட்ட வரணும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தாண்டி. அதே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான், நான் வேறு யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே 18 கிஃப்ட்ஸ் இருக்குது. உனக்கு 18 பர்த்டேனால பார்த்து ஒன்று உனக்கு பிடிச்சதா எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீ என்னோட உலகமாக இருந்த, இப்போ என்னோட உயிராயிட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்தா நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷம் இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அச்சு, தர்ஷா, மலர் எல்லாருமே. அப்புறம் என் தங்கச்சி உனக்கு பர்த்டே விஷ் சொல்ல சொன்னான். ஹாப்பி பர்த்டே அண்ணின்னு. என்னடி அலற? ஆனந்த கண்ணீர் இருந்தால் கூட இனிமே அதுவும் கண்ணில் இருக்கக்கூடாது. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். என்னாலையும் வராது, வேறு யாருனாலையும் வரவும் விட மாட்டேன். என்னடி நான் லொடன்னு என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே கொட்டிகிட்ருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க.
பதிலுக்கு எதுவுமே பேசாம? என்ன என்ன அகில், பதில் பதில் பேசணுமா? ஆமாடி, எதுவுமே சொல்லாம இருக்க. பதில் பதில் தெரியணுமா அகில்? ஆமாடி, எனக்கு ஆக்சுவலாக என்ன பதில்னு தெரியும், பட் அது உன் வாயிலேருந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அகில், என் வாயிலேருந்து பதில் கேட்க ஆசைப்படுறியா? அப்போ அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவியா? என்ன கேள்வி வேணா கேள்வி பொண்டாட்டி, நான் ஆன்சர் பண்ணுறேன். அகில், இது எத்தனாவது லவ் உனக்கு? என்ன என்ன கேட்குறடி, புரியல. உனக்கு புரியுற மாதிரியே கேட்குறேன் அகில். இந்த மாதிரி எத்தனை எத்தனை பொண்ணுக்கிட்ட முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன். நீ தாண்டி ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு, நீ தான் லாஸ்ட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு இல்லை அகில்? ஆமாடி மித்ரா, நீ தான் என் வாழ்க்கையில் முதல் வந்த காதல், கடைசி காதலும் நீயாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். போய், எல்லாமே போய். உன் வாயை தந்தா போய் மட்டும்தான் வரும், உண்மை வரவே வராதா? ஏய், என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுகிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியலடா, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஏய் மலரு, என்னடி மித்ரா இப்படி பேசிகிட்டு இருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அச்சோ, என்கிட்ட எதுவும் கேட்காத. அங்கே என்ன நடக்குதோ அதை பாரு, அவளே எல்லாமே சொல்லுவா. என்ன மித்ரா இப்படிலாம் சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கு மாதிரி இருக்கா? மித்து, என்ன பேசுற? எனக்கு புரியல. உனக்கு புரியலையாடா? நீ என்ன இவ்வளவு நல்லா பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருந்திருக்க, என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருந்திருக்க. எனக்கு அது இப்போதான் புரிஞ்சுது. என்னடி சொல்ற? முதல்ல எழுந்துரு. ஹே, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்டி. எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்றேன்டா, முதல்ல எழுந்து நெல்லு ஃபர்ஸ்ட். இதுல இது வேற. ஹே, என்னடி முக்கிய தூக்கி எறிஞ்சிட்ட? நீ முதல்ல எழுந்துருன்னு சொன்ன. ஹே, என்னாச்சு மித்ரா? ஏன் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? கிமில ஏதாவது கோவத்துல இருக்கியா? கோவமா? உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன்டா, கொல்ல வெறியில இருக்கேன். என்னடி, நான் என்ன பண்ணேன்? நம்ம 2 பேரும் சண்டை கூட போட்டுக்கலையே. நான் இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஏற்பாடு உனக்காக கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப எக்ஸைட் ஆவேன், என்னை கட்டி பிடிச்சி அழுவேன் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் நீ எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மித்து? என்கிட்ட இன்னும் எவ்வளவு போய் மறைச்சு வச்சிருக்கா அகில்? பொய்யா? என்ன போயிடி? இப்ப சொன்னீங்க நீ தான் என்னோட முதல் காதல், கடைசி காதல் அப்படின்லாம், அந்த போய் சொல்றேன். ஏ மென்டல், பொய்யா இது? இதெல்லாம் ஆத்மா என்னோட மனசுல இருந்து வந்ததுடி. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் உண்மை சொல்லாக்கில், இதெல்லாம் உண்மை. ஆமாடி, இதுதான் உண்மை. நீ தான் என்னோட முதல் காதல், என்னோட கடைசி காதலும் நீயா மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்னடி புரிய வைக்கணும்? இல்லை என்னோட உண்மையானதுன்னு ஏதாவது ப்ரூஃப் பண்ணுமா? நீ எந்த ப்ரூஃபும் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சிச்சு? நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா? என்ன, நீ என்ன லவ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சிச்சு. ஏ மென்டலாடி, நான் போய் உன்னை டைம் பாஸ்க்கு பழக்கப்பண்ணா? நீ தாண்டி என் உயிர், நீ தாண்டி உலகம். இனி உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் உன்னை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்ற. என்னடி பேசிட்டு இருக்க? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டே மித்ரா. என்னாச்சு மித்ரா? ஏய், என்னாச்சுடாம்மா உனக்கு? யாரும் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. என்னடா எதா இருந்தாலும் உன்னோட அகில் கிட்ட சொல்லு. என்னோட அகிலா? நீயா? என்னோட அகில் நீ இல்லை, அவன் செத்துட்டான். நீ வேற யாரோ. மித்து, என்ன சொல்ற? உன்ன புரியல எனக்கு. நீ கையை எடு. நீ என் மேல கை வைக்க உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நீ கையை எடு ஃபர்ஸ்ட். எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நான் உன் அகில்டி. நீ பொய் சொல்ற, மேலும் பொய் சொல்ற. நீ என்னோட அகில் இல்லை, என்னோட அகில் இப்போ செத்துட்டான். நீ யாரோ, கையை எடு ஃபர்ஸ்ட். என்ன மித்து இப்படிலாம் பேசுற? என் மித்ரா இப்படிலாம் பேச மாட்டா. என்ன ஏமாத்திட்டியடா? ஏமாத்தினா? எதுக்குடா நீ ஏமாத்தின? எதுக்கு நீ ஏமாத்தின? ஏய், என்னடி ஏமாத்தினேன்னு சொல்ற? நான் எங்கடி உனக்கு ஏமாத்தினேன்? You are cheater. You are fraud. You are totally wrong. என்ன நீ ஏமாத்தின? எதுக்கு நீ ஏமாத்தின? என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட ஃபீலிங்ஸ்ல எதுக்கு அக்கில் விளாட்ன? எதுக்கு அக்கில்? ஹே பாப்பு, ஏண்டி அலற? என்னடி பேசுற?
நான் சீட்டர் ஃப்ராட் என்னடி சொல்கிறேன்? நான் எங்கடி உன்னை ஏமாத்தினேன்? நான் போய் உன்னை ஏமாத்துவனாடி? நீ தாண்டி என்னோட உயிரை. இல்ல நீ மறுபடியும் போய் சொல்ற அகில், மறுபடியும் போய் சொல்ற. என்ன நீ ஏமாத்திட்டடா. ஹே பாப்பு, தொடாத, தள்ளி நில்லு, தள்ளி போ. போக முடியாதுடி. உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியாது. அப்படியே போனால் என் உயிர் தான் போகும். வா, என்னம்மா நடிக்கிற அகில்? என்கிட்ட நடிக்கிறதுக்கு ஏதாவது தனியா கோர்ஸ் போனியா, கிளாஸ் போனியா? இப்படி பின்றியடா. ஹே என்னடி நடிக்கிறேன்லாம் சொல்கிற? உங்ககிட்ட இருந்து புது புது பாட்டெலாம் வருது. என்ன ஆச்சுடி மித்ரா? எது வந்து என்கிட்ட சொல்லு. நீ எதுவும் மாறி இருக்க. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? ஒன்றுமே புரியல எனக்கு. சொல்லு. சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு. நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நிமிஷம், இந்த செகண்ட் இங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் நானும் ஒண்ணு கிடையாது. யாரும் ஏய் என்னடா அவ அகில வேணான்றா? அதான் மாமா எனக்கு புரியல. ஏன் இப்படி பேசுறா? ஏய் மலரு, உனக்கு தெரியாம இருக்காது. என்ன சொல்லு மலரு, நீ அழுற. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அச்சு. அவளே சொல்லுவா, நீ கேளு. ஏய் என்னடி சொல்ற? ஆமா இனிமே நீ எனக்கு தேவையில்லை. உன் வாயால கூட சொல்ல. மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீய கருகும் இமய, காதல் இனித்திடும் நரகமா.